ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 5ஆம் பாசுரம். சுபதேவதையான ஆண்டாள் சுபதனான நாராயணனின் திருநாமத்தை கொண்டு சுபமான பிரபந்தமாகிற திருப்பாவையை ஆரம்பித்தாள். 2ஆம் பாசுரத்திலே இவ்வையத்திலே வாழ்ச்சி என்கிற சுபம் எப்படி ஏற்படும், இந்த விரதத்தின் விதிமுறைகளை கடைபிடிப்பதனால் என்பதை கூறினாள். 3ஆம் பாசுரத்திலே நாட்டிலேயும் சுபம் விளங்கும் இந்த விரதத்தினால் என்ற விஷயத்தை கூறினாள். 4ஆம் பாசுரத்திலே இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல தேவலோகத்திலும் பரம சௌக்கியமும் சுபமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை கூறினாள். இப்படி விரதத்தை பற்றி பல விஷயங்களை ஆண்டாள் கூறிக்கொண்டிருக்க தோழிமார்கள் எல்லோரும் சுவாரஸ்யத்துடன் கேட்டு வந்தார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோழிக்கு ஒரு சந்தேகம் பிறந்தது. இவளுடைய சந்தேகத்தின் காரணம் என்ன என்று பார்த்தால், இவள் மனதிலே ஒரு பயம். நாம் எல்லோரும் இத்தனை காலமாக எத்தனையோ அபராதங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அபராத சக்கரவர்த்தினிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இந்த விரதத்துக்கு நாம் செய்யக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் இடையூறாக ஆகாதா? மேலும் பாப்பங்கள் புத்தியை நசித்துவிடும். பாப்பம் பிரக்ஞாம் நாசயதி கிரியமானம் புனఃப்புனகா என்று நாம் செய்யக்கூடிய விரதத்திலேயும் இந்த பாப்பங்களின் காரணத்தினால் ஏதேனும் தவறுகள் ஏற்பட அது மீண்டும் பாப்பத்தை விளைவிக்காதா? இப்படி இருக்கையில் இந்த விரதம் எப்படி சாபல்யத்தை அடையும் என்று கேள்வி கேட்கிறாள் தோழி. இந்த தோழிக்கு பதிலை கூறும் ரீதியிலே அவள் மனதிலே இருக்கக்கூடிய பயத்தையும் சம்சயத்தையும் போக்கி மங்களத்தை வரவழைத்தாள் ஆண்டாள். அப்பேற்பட்ட சுபமான மங்களமான பாசுரமாக 5ஆம் பாசுரம் அமைகிறது. என்ன செய்தால் பயம் போகும், என்ன செய்தால் சுபம் வரும் என்று கேட்டால், வாழ்விலே தூய்மை இருந்தால் நமக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. அந்த தூய்மை என்பது மனோவாக்காயத்திலே இருக்க வேண்டும். மனதிலே தூய்மை வேண்டும். வாக்கினால் சுத்தமான சப்தங்களை பேச வேண்டும். காயத்தினால் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். இப்படி 3லேயும் தூய்மை என்பது இருந்தால் அதுவே மங்களமாக ஆகும். தூய்மை என்பதற்கு சுச்சி என்று ஒரு சப்தம் உண்டு. சுச்சி என்பது மகாலட்சுமிக்கான திருநாமமாகவும் ஆகும். அதனால் அது மங்களமயம். எங்கே தூய்மை உண்டோ அங்கே மங்களம் உண்டு, எங்கே மங்களம் உண்டோ அங்கே பயம் இல்லை என்பதை காண்பித்துக் கொடுக்கிறாள். எந்த எந்த சப்தங்களினால் தூய்மையை கூறுகிறாள் ஆண்டாள் என்பதை பார்க்கலாம். முதல் பாசுரத்திலே இருக்கிற மாதிரி இப்பாசுரத்திலேயும் 3 முறை தூய்மை வருகிறது. முதல் தூய்மையானது வாக்கினால் இருக்கக்கூடிய தூய்மையை சொல்லுகிறாள் ஆண்டாள். தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று கூறுகிறாள். ஆண்டாள் சொல்லக்கூடிய கருத்து செப்பு என்பது. செப்பு என்றால் சொல்லு, பாடு, கூறு என்று அர்த்தம். எதையெல்லாம் பாட வேண்டும்? எம்பெருமானுடைய தூய்மையான திருநாமங்களை பாட வேண்டும். எம்பெருமானே தூயன். பவித்ரானாம் பவித்ரம் யஹா என்று அவனை கூறுவது வழக்கம். அப்பேற்பட்ட பவித்ரனுடைய திருநாமங்கள் மிகவும் பவித்திரமானது, மிகவும் சுபமானது. இதீவ சுபதானிய படதி நாம தேயானி தே நதஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதி குதா என்று சொல்லுவர் சுவாமி தேசிகன். அவனுடைய திருநாமங்கள் எல்லாம் ரொம்ப சுபத்தை அளிக்க கூடியவை, நரக பயத்தையும் போக்கக்கூடியவை, தூய்மையானவை. அப்பேற்பட்ட திருநாமங்களை, தூய பெருநீர் யமுனை துறைவன் போன்ற திருநாமங்களை கூறுங்கள் என்று கூறுகிறாள் ஆண்டாள் இவ்விடத்தில். தூய பெருநீர் என்பதிலேயே ஒரு தூய்மை இருக்கிறது. தூய பெருநீர் எது? யமுனையானது. அந்த யமுனை ஆற்றங்கரையிலே விஹரித்த கண்ணன் தூயன், அவனை பற்றி பாட வேண்டும். அதே போல அவனுடைய பல விஹாரங்களை பற்றி பாடலாம் திருநாமங்களை கொண்டு. மாயன், வடமதுரை மைந்தன், ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு, தாமோதரன் என்றெல்லாம் பல திருநாமங்களை கூறி வாக்கிலே தூய்மையை வரவழைத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக மனதிலே தூய்மை வேண்டும். அதை எப்படி கூறுகிறாள்? தூயோமாய் வந்து நாம் என்று சொல்லுகிறாள். மனசு எப்பொழுதும் சுத்தமாக நிர்மலமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் தியானிக்க வேண்டியது அமலனாகிற எம்பெருமானை. அதனால் நிர்மலமான மனதுடன் நாம் எப்பொழுதும் இருந்தால் நமக்கு மங்களம் ஏற்படும் என்பது 2வது மங்களம். 3வது தூய்மை மங்களமானது காயத்தினால் செய்யக்கூடிய செயல்கள்,
தூமலர் தூவி தொழுது. எம்பெருமானை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்கலாம். இவள் பூமாலையும் பாமாலையும் சூட்ட வந்த நாச்சியார். அதனால் இவ்விடத்திலே பூமாலை கைங்கரியத்தை பற்றி சொல்லுகிறாள். அந்த கைங்கரியத்தை மிகவும் தூய்மையுடன் செய்ய வேண்டும், தூமலர் தூவி தொழ வேண்டும் என்று சொன்னாள். ஆக மனோவா காயத்தினால் நாம் இப்பேற்பட்ட தூய்மையை வைத்துக் கொண்டோமானால் என்ன ஆகும்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனானவன் நம்மளுடைய பயத்தையும் போக்குவான். குடல் விளக்கம் செய்வது என்பது பயத்தை போக்கும் விஷயத்தை கூறுகிறது. தாமோதரனாக வந்து எம்பெருமான் யசோதையினுடைய பயத்தை, கவலையை நீக்கினானாம். அதே ரீதியிலே நம்முடைய மனசிலே இருக்கக்கூடிய சம்சயங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவன் நிச்சயம் போக்குவான். நாம் செய்த பிழைகள், போய பிழையும் செய்ய போகிற பிழைகள், புகுதருவான் நின்றனும் எல்லாம் தீயினில் தூசாகும். எம்பெருமான் தூயனின் கருணையினால் இப்பேற்பட்ட பாப்பங்கள் அனைத்தும் ஒழிந்து நமக்கு அனைத்து சுபங்களும் மங்களங்களும் கிடைக்கும் என்பதை இந்த 5ஆம் பாசுரத்திலே கூறினாள். மேலே இருக்கும் மங்களங்களை நாளைய தினம் பார்க்கலாம்.